பாருங்கள், என்னுடைய 8 வருஷம் அனுபவத்தில் இந்த மாதிரியான பூ வந்ததே கிடையாது. சைஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவல். மருந்தோடைய அளவும் கம்மி பண்ணிட்டேன், எல்லாமே கம்மி பண்ணிட்டேன் இந்த லைட் செட்டப்பால். இன்றைக்கி பாருங்கள், நேற்று தான் தண்ணி மாற்றினேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பூச்சி நைட்டு இருந்துருக்குன்னு. இதுதான் அந்துப்பூச்சி. இதுதான் எல்லா செடியிலையும் எல்லா பூவிலையும் முட்டை வச்சு புழு உற்பத்தி பண்ணுறது. இந்த பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் பண்ணுறதுனால பூச்சி கண்ட்ரோல் நல்லா இருக்குது. நான் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கெமிக்கல் அடித்து எடுப்போம். ஆனால் இப்போ பயோ மட்டும் தான் அடிக்கிறேன். முன்னாடி 2000 ரூபா 3000 ரூபா ஆகும் 100 லிட்டர் தண்ணி அடிப்பேன் அதுக்கு. ஆனால் இப்போ வெறும் 600 700 1000 அதுக்குள்ளே தான் செலவாகுது. இப்போ எனக்கு நல்லா துளுப்பு பிடிச்சிருக்குது. இங்கேயே பூவும் நல்லா சைஸாக இருக்குது, எந்த ஃபால்ட்டும் இல்லை. இப்போ டைம் கரெக்டாக 6:50. எப்படி பிடிச்சிருக்குது பாருங்கள். பூச்சி கண்ட்ரோல் கரெக்டாக இருந்ததுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.